உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கு எல்லாருக்குமே. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் என்னோடய ஃபீல்டு என்ஜினியரிங். அந்த என்ஜினியரிங்கில் நடக்கிற விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். என்ஜினியரிங்கில் நடக்கிற விஷயம், இப்போ போய் நீங்கள் என்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 4 வருஷம் முடிக்கிறதுக்குள்ளேயே 3ஆவது வருஷத்துலேயே வேலை கிடச்சிருது. நல்லா புரிஞ்சுக்குங்க, 3ஆவது வருஷத்துலேயே வேலை கிடச்சிருது. 3ஆவது வருஷம் அது 3.5 வருஷத்துலேயே கிடச்சிருது. கடைசி 6 மாதம் நீங்கள் ஸ்கூலுக்கே காலேஜுக்கே போக வேண்டியதில்லை, நேராக வேலைக்கே போய் ஜாயின் பண்ணுவீங்க. அந்த 6 மாதத்துக்கு அந்த கம்பெனிக்கார கிவ்ஸ் ஆஃப் சேலரி. சப்போஸ் உங்களுக்கு சம்பளம் 50,000னா 25,000 கொடுப்பான். தென் ஒன்ஸ் கோர்ஸ் எல்லாம் முடித்து அதுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா 50,000 சேரலாம், 50,000 கொடுப்பான். அண்ட் தேர் இஸ் எ சிஸ்டம் கால்டு போனஸ், ஜாயினிங் போனஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஜாயின் பண்ணும்போதே 50,000 1,00,000 கையில் கொண்டு கொடுத்துருவான். இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்காகவே கொடுக்குறது அது. ஸோ தட் அ ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் ஐ டெல் யூ, என்ஜினியரிங்கில் இந்த வருஷம் தமிழ்நாட்டிலேருந்து 1 crore மேலே சம்பளம் வாங்கினவங்களே, வருஷத்துக்கு 1 crore அப்படின்னா மாதத்துக்கு 10 லட்ச ரூபா வேலை வாங்குறவங்க அட்லீஸ்ட் 15 பேர் இருப்பாங்க. எனக்கு 2 பேர் தெரியும் பர்சனலி, பட் அந்த மாதிரி இருப்பாங்க. இது எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. பட் ஆனால் ஓவரால் சேலரி ஆல்சோ ஹஸ் கான் அப். ஓவரால் சேலரி வந்து 5 லட்சம் 6 லட்சம் இருந்தது, இன்றைக்கி 8 லட்சம் ஆகிப்போச்சு பர் ஆனம். அதாவது ஒரு மாதத்துக்கு 60,000 70,000 வந்துடுச்சு. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ, இது என்ஜினியரிங்கில் அதே மாதிரி மெடிசனில் இருக்கும், அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் இருக்கும், அதே மாதிரி என்ன கோர்ஸ் நீங்கள் எடுத்தாலும் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீல்டுங்கிறனால இதை சொல்கிறேன். மற்ற ஃபீல்டு இதே மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு இல்லாட்டி கூட கொஞ்சம் குறைவாக இருக்கும். நல்லா யூ 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 டூ வெல் அண்ட் யூ வில் ரியல்லி சார் சொன்ன விட டபுள் கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் படித்து வர்றக்குள்ளே இன்னொரு 6 வருஷம், அப்போ ஆல்மோஸ்ட் டபுள் ட்ரிபிள் எல்லாம் ஆயிரும். ஸோ இட்ஸ் எ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு உங்களை பார்த்த பொறாமையாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு 20-15 வயசு இருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அட்டகாசம் உங்களோட சண்டை போட்டி போட்டு எல்லாம் வேலை செய்யலான்னு நான் தோணுது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஹேவ். டோன்ட் மிஸ் த கிளாஸஸ் அண்ட் எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுங்கள். மேக் யூஸ் ஆஃப் தீஸ் ஃபேக்கல்ட்டி. யூ ஆர் ஆல் வெரி குட் ஃபேக்கல்ட்டி, டெடிக்கேட்டட் ஃபேக்கல்ட்டி. அதனால் நீங்கள் அவங்களால யூஸ் பண்ணிக்கங்க. எப்படி யூஸ் பண்ணணுமோ அது பண்ணிக்கங்க. யூ சென்ட் டவுட்ஸ் ஆர் இங்கே கிளாஸ் கேளுங்க, என்ன வேணால் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் மனிஷ். And now you can carry forward. Okay. Yes, sir. So, good morning, children. So we are meeting after a long break. It's quite a long break. And unfortunately, I was not well, and so adanala da konja oru break edukka vendiyad pochu. But don't worry, we'll bridge up the gap. So we'll be covering the topics in time. Evlo namalal mudiyudho. So definitely, I'm there to help you guys. Need not worry. As sir said, lot of opportunities are there. Very true. So make use of it. இப்போ நாங்க வந்து இப்போ because we are into the online virtual platform, so we'll provide you with all the necessary tools and equipments for you to for your studies. So உங்க studies வந்து எது தேவையோ will provide that. So that we are definitely ready to do it. So myself and sir, so tests also I'll be conducting. இனிமேல் வந்து நம்ம tests ரெகுலரா tests conduct பண்ண போறேன் online platformல. So I'll be sharing a username and password. As sir told, I'll directly put it in the group. So that வந்து நீங்க on a weekly basis நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த வாரமே நம்ம டெஸ்ட் எழுதிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த டாபிக்ஸ் வந்து நம்ம வீக்கா இருக்கிறோம். ஸோ which topics moderately we need to concentrate. ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ now we'll move on. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். But I don't know how far I covered in the topic. So I thought we'll again repeat and we'll do that. ஏன்னா 4-5 ரியாக்ஷன் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். After that we took a break because the time was up. So யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா last class notes? If anybody is written down, you can guide me till where we have done methods of preparation of alkanes la. Yes sir, alcohol வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் sir. alcohol வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். Yes. Okay. reaction சொல்றீங்களா? reaction சொல்றீங்களா ஞாபகம் இருந்துச்சுனா? Halogenation பண்ணிட்டாங்களா? Halogenation. Did I cover halogenation? Did I cover? இப்போ நம்ம என்ன பார்க்கறோம்னா alkanes வந்து எப்படி prepare பண்றது அதோட செய்முறையை தான் நம்ம பார்க்கறோம். chemical reactions யூஸ் பண்ணி alkanes எப்படி நம்ம prepare பண்றோம் அந்த மெத்தட் தான் பார்க்கறோம். அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து addition reaction சொல்லி கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். எங்க நம்ம unsaturated hydrocarbons ஒரு alkeneயோ ஒரு alkaneயோ எடுத்து ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது நமக்கு alkane கிடைக்கும். அது முடிச்சிருக்கேனா? Have I taught you? இல்ல சரி ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங். ஸோ நம்ம அது முடிச்சிடலாம். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ்.
சரி ஓகே, நம்ம அங்கிருந்தே அப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ நான் வந்து IUPAC கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கேன். பேசிக் Yes, sir. ஐசோமெரிசம் கான்செப்ட்ஸ் முடிச்சிருக்கேன். அவ்வளவுதான் பண்ணியிருக்கோம். அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து அவ்வளவு டெப்தா நம்ம போல. சரி Yes, sir. ஓகே, we'll start off. இப்போ நம்ம பார்க்கிறது வந்து என்ன, what we are learning now is to how to prepare alkanes. Alkanes ஓட ஃபார்முலா நான் ஏற்கனவே கொடுத்துட்டேங்க, and you guys are also aware about it. CnH2n+2. So you have to see that உங்களோட ப்ராடக்ட் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இந்த ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம we are going to check. Okay, so let's see the reactions. First reaction வந்து is addition reaction. So எழுதிக்கோங்க, please make a note of it. So we will see what is addition reactions. Addition reactions மூலமா நம்ம எப்படி alkanes வந்து prepare பண்ணலாம், எப்படி manufacture பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். So first one, addition of, இதுல ரெண்டு பிரிவு இருக்கு. First வந்து addition of alkenes. ஒரு alkene எடுத்து நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம்னா, so நான் general format கொடுக்கிறேன், alkene plus hydrogen molecule or hydrogen gas in the presence of ஒரு catalyst. Catalyst வந்து it can be platinum or palladium or nickel. இது எல்லாமே பாத்தீங்கன்னா transition elements. So you can use either of these transition elements as a catalyst and you can convert the alkene into an alkene. So இதுதான் reaction. This is the basic reaction format. ஒரு alkene எடுத்து நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம்னாக்கா you will get an alkane in the presence of platinum, palladium or nickel. புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். சிம்பிள் எக்ஸாம்பிள், மீத்தேன் எடுத்துக்கலாம். மீத்தேன்ல you have 1 carbon and you have 4 hydrogens. இதுதானே ஸ்ட்ரக்சர் மீத்தேனோட ஸ்ட்ரக்சர். பட் மீத்தேன் is, can you call it an alkene? It is not an alkene. So அதனால என்ன பண்ணணும், நான் வந்து இன்னொரு கார்பனோட பாண்ட் பண்றேன். So I am bonding it with one more carbon. So I am satisfying the carbon's valency with hydrogen. And alkene அப்படிங்கிறதுனால நான் டபுள் பாண்ட் போட்டுக்கிறேன். கார்பன்ஸ் நடுவுல I am putting a double bond. Now இப்போ இது alkene ஆயிடுச்சா? Yes, it is an alkene. இந்த alkeneோட நான் ஹைட்ரஜன் ஆட் பண்ண போறேன். ஓகே, சிம்பிள். இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் is going to break. ஹைட்ரஜன் வந்து பிரேக் ஆகி it is going to get substituted. இந்த ஒரு சிக்மா பாண்ட்ல பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 2 electrons make one sigma bond. So you will get 2 radicals of hydrogen. These are called as free radicals. இந்த ரெண்டு free radicals என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, it will go and attack the carbon and get attached to the carbon. Okay, they get attached to either of the carbon atoms. அப்படி attach ஆகும்போது that double bond will break and becomes a single bond. அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? யாராவது கெஸ் பண்றீங்களா? What will be the product? The product will be CH3 single bond CH3. What is the name of this? இதோட பேர் என்ன? Ethene. Ethene is getting converted to ethane. Okay, is it clear? புரியுதுங்களா? This is the simple addition reaction. Okay, so ஒரு alkene எடுத்து நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது the alkene becomes converted to an alkane. So alkene ஓட ஃபார்முலா என்னது? இங்க நான் எடுத்துக்கக்கூடிய alkene பாத்தீங்கன்னா reactant sideல it is ethene. Ethene ஓட chemical formula is C2H4. C2H4 ஓட ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது in the presence of nickel, platinum or palladium as a catalyst, நமக்கு you get C2H6. Is the reaction balanced? Check பண்ணுங்க. reactant side and hydrogen side number of atoms same இருக்கான்னு check பண்ணிக்கோங்க. Okay, so left side 2 carbons, right side கூட 2 carbon இருக்கு, and hydrogens பாத்தீங்கன்னா 4 + 2 6 left side, right hand side 6 இருக்கு. So equation is already balanced. Okay, so this is one method. Second method பாத்தீங்கன்னா இதுலயே second way of classifying or reaction பார்க்குறோம். alkyne எடுத்துக்கிறோம். alkyne எடுத்துக்கிட்டோம்னா triple bond இருக்கணும். So C triple bond C and 2 hydrogens. So this is an alkyne. Alkyne oda chemical formula is CnH2n-2. So inga pathina C2H2. அடுத்த காம்படிஷன்ல வேற ஏதாவது வந்தா நான் உங்களுக்கு So C2H2 is the formula of alkyne. இந்த alkyne வந்து is ethyne. So ethyne ஓட நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம்னா first என்ன நடக்கும்? Okay, இந்த ரெண்டு ஹைட்ரஜன் first attach ஆகுமா? These 2 hydrogens will get attached to either of the carbon atoms. So அப்போ triple bond என்ன ஆகும்? Triple bond will become
a double bond. First double bond ஆகும் இப்படி. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இத்தைன் வந்து ஈத்தீன் ஆகும், அப்புறம் திரும்பி அடிஷன் நடக்கும், அகைன் தேர் இஸ் அடிஷன், அண்ட் ஃபைனலி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் ஈத்தேன். CH3 single bond CH3. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? addition reaction. How many of you understood this? Is it easy? Follow பண்ண முடியுதுங்களா? Yes sir. Yes sir. Yes sir. So இதுதான் பெரும்பாலுமே நடக்கக்கூடிய addition reaction. Okay? இந்த addition reactionக்கு வந்து நீங்க unsaturated hydrocarbons தான் யூஸ் பண்ணணும். unsaturatedனா என்னது? டபுள் இல்லனா ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருக்கணும். அது ஆல்கீனோ இல்ல ஆல்கைனா தான் இருக்கணும். ஆல்கைன்ஸ்க்கு வந்து நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம்னா you will get an alkane. இங்க நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆல்கேன் வந்து is ஈத்தேன். ஓகே, சோ நம்ம ஈத்தைனோட ஸ்டார்ட் பண்ணோம். நான் பேர் எழுதிறேன் இங்க so that you guys can understand. so ethine first நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இன்டர்மீடியேட் நமக்கு கிடைச்ச இன்டர்மீடியேட் பாத்தீங்கன்னா ஈத்தீன், and நமக்கு கிடைச்ச ஃபைனல் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஈத்தேன். சோ ரெண்டு வாட்டி அடிஷன் நடந்த பிற்பாடு தான் நமக்கு ஈத்தேன் கிடைச்சது. சோ இந்த ரியாக்ஷனை வந்து நம்ம ஒரு ஸ்டெப்ல எழுத முடியுமா? கண்டிப்பா எழுத முடியும். அப்போ நம்ம எத்தனை ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் யூஸ் பண்ணோம்? You have to use 2 molecules of hydrogens. Let us see. So C triple bond C, ரெண்டு பக்கமும் ஹைட்ரஜன் போட்டுக்கிறேன். So this is ethine plus hydrogen will give you ethane. அப்படிங்கும்போது it is CH3 single bond CH3. Now valency satisfy பண்ணனும். லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்கு, ரைட் சைடு பாத்தீங்கன்னா 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. சோ நம்ம 6 ஹைட்ரஜன்ஸ் ஆக்கணும்னா என்ன பண்ணனும்? இங்க வந்து I should multiply it with 2. இப்போ satisfy ஆயிடுச்சா? Now the reaction is satisfied. Right? Left side 6 தான், right side 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. Carbons is already 2. Okay? So இதுதான் reaction. சிங்கிள் ஸ்டெப்ல எழுதணும்னா இப்படி கூட எழுதிக்கலாம். So this is the reaction. இந்த reaction தான் நம்ம addition reaction அப்படின்னு சொல்றோம். Okay? Now இப்போ நம்ம second category of reaction போலாம். Second method of preparation. இப்போ நம்ம alkyl halides யூஸ் பண்ணிக்கிறோம். Okay? From alkyl halides. Alkyl halides ஓட ஃபார்முலா என்னவா இருக்கும்? Who knows the formula for alkyl halides? Alkyl group வந்து நம்ம ஜெனரலா R வெச்சு குறிக்கிறோம். R is the symbol for an alkyl group. Halides-னா அதோட ஒரு ஹாலஜன் ஆட்டமும் இருக்கும். ஹாலஜன் ஆட்டம் எந்த ஒரு ஹாலஜன் ஆட்டமா கூட இருக்கலாம். It can be from group 17 elements. அதுதான் நம்ம ஹாலஜன் சொல்றோம். ஃப்ளோரினா இருக்கலாம், இல்ல குளோரினா இருக்கலாம், புரோமின், ஓகே, அயோடின், இதுல எந்த ஒரு ஆட்டமா வேணா இருக்கலாம். So alkyl halides can be either of the halogen atoms belonging to group 17. Periodic table-ல நோபல் கேஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய group chlorine, fluorine, bromine or iodine. Okay, alkyl ஓட ஃபார்முலா நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன் லாஸ்ட் கிளாஸ்ல. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. What is the formula for alkyl groups? Yes, anybody? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? alkyl group formula. alkane உங்களுக்கு தெரியும். alkyl CnH2n minus 1. CnH2n minus 1. No, it is wrong. But it is a good try. It is CnH2n plus 1. plus 1 தான். alkaneல இருந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் நீங்க எடுத்துருங்க, சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய குரூப் தான் alkyl group. alkylல எத்தனை வகை இருக்கு? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். We have different types. First basic alkyl group வந்து methyl group. Second வந்து C2H5 என்னன்னு சொல்றோம்? ethyl group இல்லையா? அப்புறம் propyl C3H7 இப்படி போயிட்டே இருக்கும். And then you have C4H9. Okay, H11 C4H9 தானே? It is butyl. So இந்த மாதிரி methyl, ethyl, propyl, butyl, pentyl அப்படினு சொல்லி you have alkyl groups which are all homologous to each other. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த alkyl group வந்து ஒரு ஹாலஜனோட நம்ம பாண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். That is what is an alkyl halide. Example CH3Cl நம்ம என்னன்னு சொல்றோம்? methyl chloride ன்னு சொல்றோம். இல்லனா C2H5Br இத என்னன்னு கூப்பிடுறோம்? What do we call C2H5Br as? You call it as ethyl
bromide இல்லனா bromo ethane கூட சொல்லலாம். ஓகே, இத வந்து நம்ம மித்தைல் குளோரைடு னு சொல்றோம். ஓகே, புரிஞ்சுதுங்களா எப்படி நேம் பண்றதுன்னு ஆல்கைல் குரூப்ஸ்? சார் எஸ், சொல்லுங்க. Cl மட்டும் இருந்தா குளோரின் தானே சார்? எஸ், Cl2 தானே? Cl2 னு இருந்துச்சுனா குளோரின் சொல்லக்கூடாது, குளோரின் கேஸ் குளோரைட் தானே? இல்லனா குளோரின் மாலிக்யூல் னு சொல்லணும். ஓகேங்களா? Cl2 வந்து இஸ் டயட்டாமிக், அது வந்து ஒரு மாலிக்யூல். ஒரு சிங்கிள் ஆட்டம்னா நம்ம குளோரின் சொல்லிட்டு போலாம். பட் Cl2 அப்படினு பாத்தீங்கன்னா இட் இஸ் குளோரின் மாலிக்யூல், அப்படி இல்லனா குளோரின் கேஸ். ஓகேங்களா? ஓகே சார். எஸ். சோ இப்போ நம்ம ரியாக்ஷன் பார்க்கலாம். ஆல்கைல் ஹாலைட்ஸ்ல இருந்து நம்ம எப்படி ஆல்கேன் சிந்தசைஸ் பண்ணலாம், எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். வெரி சிம்பிள். நான் ஒரு ஈஸியஸ்ட் ஆல்கைல் ஹாலைட் எடுத்துக்கிறேன், பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு. C3H7 ஓகே, Cl எடுத்துக்கிறேன். நான் இதோட வந்து ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்கிறேன். சோ ஐ அம் ஆடிங் ஹைட்ரஜன் டு an alkyl halide. உங்களுக்கு தெரியும் இந்த ஆல்கைல் ஹாலைடோட பேர் என்னன்னு, ஏன்னா அந்த ஆல்கைல் குரூப் ஈஸியா கண்டுபிடிச்சீங்கன்னா அதை நேம் பண்ணிடலாம். It is reacting with zinc in the presence of hydrogen ion. Hydrogen proton oda react பண்ணது. These are acting only as catalysts. Okay, இப்போ என்ன பண்ணும்னா இந்த ஹைட்ரஜன் போய் bond first break பண்ணும். ஹைட்ரஜன் பிரேக் ஆகுதா, it forms two free radicals of hydrogen. இப்படி sigma bond break ஆகி ரெண்டு free radical வருதா. So what will one free radical do is it will go and break this bond and take the Cl with it. So அப்போ எந்த ஒரு ப்ராடக்ட் வெளியில வரும்? ஹைட்ரஜன் குளோரைடு வெளியில வரும், HCl. வெரி குட். So HCl will be a byproduct and பாக்கி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து போய் அந்த வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா ஆல்கைல் குரூப் இஸ் நாட் ஸ்டேபிள், ஆல்கேன் தான் ஸ்டேபிள். ஸோ அப்போ என்ன ஆகும்? C3H7 வந்து C3H8 ஆயிடும். ஸோ C3H8 ஓட நேம் என்னது? propane. வெரி குட். ஸோ யூ காட் ப்ரோபேன். புரியுதுங்களா? ப்ரோபைல் குளோரைட்ல இருந்து propyl chloride, when it undergoes addition with hydrogen in the presence of zinc and H plus ion, it forms propane plus hydrochloric acid. This is the reaction. I hope it is clear. Yes. Yes. So இன்னொரு example கொடுக்கிறேன், பார்க்கலாம் whether you are able to try this. 2-bromo butane plus hydrogen. So என்ன ஆன்சர் என்னவா இருக்கும்? நான் ஸ்ட்ரக்சர் கொடுக்கல, நான் நேமே கொடுத்திருக்கேன், IUPAC நேம் கொடுத்திருக்கேன். So tell me what will be the product in this case. When 2-bromo-butane reacts with hydrogen in the presence of zinc and H plus, what will be? It forms two products, A plus B. A என்னது, B என்னது? So try பண்ணுங்க, பண்ணிட்டு உங்க ஆன்சர் எனக்கு சொல்லுங்க, நம்ம வெரிஃபை பண்ணலாம். Sir, butane plus bromyl Butane plus Sir, bromyl chloride. Bromyl chloride. No, wrong. இங்க chlorine எங்க வந்துச்சு? நான் chlorine யூஸ் பண்ணலையே, bromine மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். From where you got chlorine? நம்ம ரியாக்டன்ட்ல chlorine கிடையவே கிடையாது. Yes, somebody else? நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான், அந்த B மட்டும் தான் தப்பு பண்ணீங்க. சோ அத திருத்திக்கிட்டீங்கன்னா you will get the correct answer. You can try again. Yes, anybody else? வேற யாருக்காவது ஆன்சர் கிடைச்சதுங்களா? A and B. Hydrogen bromide. Very good. HBr. That's correct. HBr தானே? Yes, that's correct. And A is what is A? A என்னவா இருக்கும்? Butane. Formula எனக்கு chemical molecular formula வேணும். C4H10. Very good. 2-bromo-butane oda molecular formula. இல்லனா structural formula சொல்லுங்க. Yes. C4H9Br. CH3. நீங்க ஃபுல்லா சொல்றீங்க, but I wanted the structural formula. Structural formula பாத்தீங்கன்னா CH3 CH PR CH2 CH3. கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. This is 2-bromo-butane. Okay, so இந்த bromine group வந்து is present at the second position. So அதனால தான் நம்ம 2-bromo-butane அப்படின்னு சொல்றோம்.
ஓகேங்களா? It's correct. What you said molecular formula is also perfectly correct. C4 H9. So obviously 9 hydrogens இருக்கும் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா and Br. எல்லாருக்குமே புரிஞ்சுதுங்களா? Plus H2 will give you this product. Okay? So that's all. This is in the reaction வந்து நம்ம again this is one more way of preparation. இது வந்து இன்னொரு விதமான ஒரு preparation for alkane. இத வந்து நம்ம from alkyl halides ன்னு சொல்றோம். இப்போ 2-bromobutane, don't you think it's an alkyl halide? Yes, it is an alkyl halide. ஏன்னா C4H9 பாத்தீங்கன்னா it is butyl. ஆமாவா இல்லையா? It's an alkyl group, correct? So it is butyl bromide. So அதனால when alkyl halides are reacting with hydrogen, they undergo addition reactions to give you an alkane plus the corresponding hydrogen halide. ஓகேங்களா? இதுதான் basic reaction. So நம்ம next போறோம். Next reaction புரிஞ்சுதுங்களா? Shall I go to the next reaction? Proceed பண்ணலாமா? Yes. Yes, sir. Okay. So next we'll see the third reaction. இது count 3 ன்னு நினைக்கிறேன். எனக்கு count மட்டும் ஞாபகம் வச்சுட்டு சொல்லுங்க the numbers. Okay, in case if I'm forgetting. So we are done with alkyl halides. Next we have Wood's reaction. Wood's reaction வந்து என்னன்னு பார்க்கலாம். This is a very popular reaction in organic chemistry. Alkanes பார்ட்ல வந்து Wood's reaction வந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வந்தே வரும். எப்பவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இருக்கட்டும், போர்ட் எக்ஸாம்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ல இருக்கட்டும், Wood's reaction is very very important. So we'll see what is Wood's reaction. ஓகேங்களா? இப்போ Wood's reaction பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ்ல எப்படி நம்ம alkyl halide எடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் alkyl halide தான் எடுப்போம். Here also the reactant is alkyl halide. ஆனா ஒரு alkyl halide இருக்காது, ரெண்டு alkyl halide. புரிஞ்சுதுங்களா? ப்ரீவியஸ் ரியாக்ஷனுக்கும் இப்போ நம்ம படிக்கிற ரியாக்ஷனுக்கும் அதுதான் மெயின் டிஃபரன்ஸ், மெயின் வித்தியாசமே அதுதான். இங்க 2 moles of alkyl halides நம்ம யூஸ் பண்ண போறோம். So the reaction would be Rx ஒரு alkyl halide reacting with 2 moles of sodium. Sodium உங்களுக்கு தெரியுமா? It belongs to first group in the periodic table, alkali metal, highly reactive. Okay, so 2 moles of sodium ஓட react பண்ணி again I am taking one more alkyl halide. நான் வந்து இப்படி எழுதிக்கிறேன், XR ன்னு எழுதிக்கிறேன், RX ன்னு எழுதல. I'll tell you why I'm writing it like this. Okay, இது வந்து it is reacting in the presence of dry ether. Dry ether வந்து it is a catalyzing reagent, a catalyst. After that you are getting alkane. Alkane கிடைக்கும் plus சொல்லுங்க. Sir, yes சொல்லுங்க, கேளுங்க. அந்த கேட்டலைசிங் ரியேஜென்ட் ஓட யூஸ் என்ன சார்? கேட்டலைசிங் ரியேஜென்ட் ஓட யூஸ் பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. நமக்கு ப்ராடக்ட் சீக்கிரமாவே வேணும், நமக்கு டைம் இல்ல, we don't want to wait for a long period of time. ரியாக்ஷன் டைம் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும். It will decrease the reaction time. It will reaction வந்து சீக்கிரமாவே நடந்துரும். ஓகேங்களா? அதனால தான் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம். Catalyst is a substance that allows you to attain the reaction much faster. உங்க ப்ராடக்ட்ஸ் வந்து சீக்கிரமாவே ஃபார்ம் ஆகும். ஓகே, ரியாக்ஷன் ரேட் வந்து it will increase the reaction rate very fast and so that time consumption வந்து உங்களுக்கு கம்மி ஆயிடும். அப்ப இதையும் அந்த Rx plus 2Na அந்ததோட ஆட் பண்ணுவோமா சார்? எஸ் நம்ம ஆட் பண்றோம். நான் சொல்றேன், அது நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலையே. லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ இங்கே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த சோடியம் நமக்கு தெரியுமே, சோடியம் வந்து எத்தனை அயனிக் கம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது? சோடியம் குளோரைடு அயனிக் கம்பவுண்ட் தானே. NaCl காமன் சால்ட் நம்ம யூஸ் பண்றோம் குக்கிங்ல, டே டு டே லைஃப்ல நம்ம சால்ட் யூஸ் பண்றோம். ஸோ NaX is being formed. இப்போ Cl எடுத்தோம்னா இங்க NaCl ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ bond is being broken between the alkyl part and the halide part. So halide part வந்து வெளியில வந்துரும், X minus cation ஃபார்ம் ஆகும், X minus anion ஃபார்ம் ஆகும். சாரி. ஸோ அது it can be chloride ion, it can be bromide ion, எதுவா வேணா இருக்கலாம். fluoride இருக்கலாம், iodide ion இருக்கலாம். ஓகே, and R வந்து it will form a carbocation, R plus form ஆயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு alkyl halideல இருந்து ஒரு R plus வருமா? எஸ், and one more halide X minus. சரிங்களா? சோடியம் ஸ்டேபிளா இருக்குமா? சோடியம் is not stable. சோடியம் என்ன பண்ணும்? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சோடியம் will donate எலக்ட்ரான் டொனேட் பண்ணுமா இல்ல எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுமா?
Sodium டொனேட் பண்ணும் சார். yes, donate பண்ணும் sir. yes, it is a donor, electron donor. So sodium வந்து will form Na plus plus 1 electron. So Na plus form ஆகும். நான் 2 moles of sodium யூஸ் எடுத்திருக்கிறதுனால எத்தனை Na plus form ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு? You will have 2 Na plus. yes. So 2 Na plus இருக்கு, அதே மாதிரி 2 halide ions இருக்கு. ரெண்டுமே ரியாக்ட் பண்ணாதான் they will combine. ரெண்டுமே கம்பைன் பண்ணு. So they will combine to form 2 moles of sodium halide NaX form. புரிஞ்சுதுங்களா? That is one byproduct. And இந்த ரெண்டு R பிளஸுமே they will combine to form R dash R. So ஒரு alkane form ஆயிடும். ஓகேங்களா? ரெண்டு for example ரெண்டு methyl group attach ஆச்சுனா நமக்கு என்ன alkane கிடைக்கும்? What happens when 2 R's are methyl groups? CH3 single bond CH3, C2H6, ethane add liya, you get an ethane. Correct? Yes sir. Yes, very simple. So this type of reaction is called as Wood's reaction. Now ஒரு example எடுத்துக்கிறேன். I'll show you with one example. One second. அவங்க டெப்த் இருக்கும். இப்போ நான் பல்ல பண்ணுறது சும்மா மேலே வரையில் பேசுகிறதா அவங்க சங்கீதாங்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்களுடைய தம்பி ஒய்ஃபோட அக்கா. இந்த சங்கீதாங்கிறவங்க அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசினேன். ஆக்சுவலாக அவங்க லேடிங்கிறனால அவங்ககிட்ட பேசினேன். சங்கீதா. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவங்க ஸோ CH திருச்சிக்காரங்க, இங்கே தெரியல, C2H5 Cl plus 2Na 2 sodium plus Cl CH3. ஓகேங்களா? இது வந்து it is reacting in the presence of dry ether to undergo Wood's reaction. இப்போ எனக்கு சொல்லுங்க, இதுல வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? உங்களோட ஆல்கேன் என்னவா இருக்கும்? அப்புறம் what will be the byproduct? Yes, try பண்ணுங்க. Easy. So reaction mechanism பாத்தீங்கன்னா first நீங்க ஹாலஜனை செப்பரேட் பண்ணுங்க. உங்க ஆல்கைல் ஹாலைட்ல இருந்து first அந்த ஹாலஜனை செப்பரேட் பண்ணுங்க. அதுதான் first step. So செப்பரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? Yes. 2 NaCl sir. Sir, propane plus 2 NaC, 2 mole of NaCl. Yes. So இந்த Na also உங்களுக்கு வந்து 2Na plus கிடைக்கும். So இந்த 2Na plus உம் 2 Cl minus உம் they will combine. So very easy, you will get NaCl, sodium chloride form ஆகும். 2 moles of sodium chloride plus இந்த ரெண்டு ஒரு ethyl group இருக்கு left side and right side வந்து ஒரு methyl group இருக்கு. So what would be the alkane? It will be propane. Yes. So C3H5 plus 3 8. So C3H8 propane. Simple. அவ்வளவுதான். This is Wood's reaction. புரியுதுங்களா? So this is how Wood's reaction will take place. Okay. So இப்போ நம்ம next category போலாம். Count 4 நினைக்கிறேன். So we are seeing the next reaction. அடுத்த reaction பாத்தீங்கன்னா we are going to learn through Grignard's reagent. எத்தனை பேருக்கு தெரியும் Grignard's reagent கேள்விப்பட்டீங்களா? Yes sir. Yes, what is Grignard's reagent? Magnesium bromide add பண்ணுவோம் sir. Magnesium bromide. Okay. Grignard's reagent வந்து it is alkyl magnesium halide RMgX. அதான் நம்ம Grignard's reagent ன்னு சொல்றோம். R வந்து stands for alkyl group. Mg வந்து உங்களுக்கு தெரியும் magnesium and X வந்து halide குறிக்குது. So it is alkyl magnesium halide தான் Grignard's reagent அப்படின்னு சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன். CH3 Mg Br. இதை எப்படி கூப்பிடுவீங்க? How will you name this Grignard's reagent? You will name it as Methyl magnesium bromide. Yes, methyl magnesium bromide. Exactly. So அந்த மாதிரி தான் நீங்க நேம் பண்ணுவீங்க. ஓகேங்களா? So this is the Grignard's reagent. So நம்ம பார்க்கலாம் how do we use Grignard's reagent for this chemical reaction to produce alkane. எப்படி alkane வந்து synthesize பண்ணலாம்? Grignard's reagent யூஸ் பண்ணி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். Let me write the name. It's methyl magnesium bromide. டாய்லெட் போகணுட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. சித்ரா சரி அது வச்சு நான் கூப்பிட்டேன். ஓகே. Yeah, so நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் I will show you the reaction mechanism first. So
Grignard's reagentல வந்து ஒரு alkyl magnesium halide எடுத்துக்கிறோம். So RMgX எடுத்துட்டேன். I am going to make it to react with, so this is going to react with an alcohol. So ஒரு alcohol எடுத்துக்கலாம். Alcohol na it is ROH. ஓகேங்களா? So this is an alcohol. General formula for an alcohol வந்து ROH தான். Alkyl group ஓட ஒரு OH group functional group இருந்துச்சுன்னா நம்ம அது alcohol னு சொல்றோம். So it will react to form alkane. இங்க வந்து ஒரு alkane form ஆகும், which is R plus byproduct வந்து alkoxy magnesium halide. Alkoxy magnesium halide ROMgX. இதுதான் general reaction. ஓகேங்களா? So Grignard's reagent Gr is Grignard's reagent reacts with an alcohol to produce alkane plus alkoxy magnesium halide. This is the reagent. This is how the reaction will proceed. Okay, general reaction. So, now we'll try to apply this and find out what will be the product. What our product form we will analyze. So, C2H5 MgBr. So, now I am ethyl magnesium bromide. I am making this to react with one alcohol. Let us take an alcohol, simple alcohol which is methanol, CH3OH. It is methanol. So, now this is a product. So that is what we are interested to know. The product of this will be உங்களுக்கு Grignard's reagent ல இருக்கு இல்லையா அந்த alkyl group, அந்த alkyl group தான் alkane மாறுதே தவிர alcohol இருக்கக்கூடிய alkyl group வந்து does not become an alkane. This is the first mistake which students do. சில பேர் confuse ஆயிருவாங்க. alkyl group alcohol இருக்கக்கூடிய alkyl group தான் alkane மாறுதோன்னு நினைச்சுப்பாங்க. அது கிடையாது. அந்த Grignard's reagent ல இருக்கக்கூடிய அந்த alkyl group மட்டும் தான் alkane மாறும். Okay, so C2H5 வந்து alkyl ethyl group, ethyl வந்து ethane தான் ஆகும். You will not get propane. So don't do that mistake. So the answer will be C2H6. So other alkane. என்ன alkane? Ethane plus next மீதி என்ன இருக்கு? So இப்போ அந்த alkane ஆயிடுச்சு magnesium bromide. methoxy magnesium bromide. Very good. You get methoxy magnesium bromide. இப்போ நீங்க கேட்கலாம் சார் அந்த ஹைட்ரஜன் எங்க இருந்து வந்துச்சு alkane group? இப்போ இந்த alcohol ஒரு ஹைட்ரஜன் இருக்குங்களா, அந்த ஹைட்ரஜன் தான் is going and satisfying the valency of the ethyl group. So அப்போ மீதி இருக்கக்கூடியது வந்து rearrange தான் ஆகுது. They are just rearranging themselves to form methyl. Very good. Methyl methoxy. So I am taking meth, oxy is O, magnesium is MgBr. அது as it is அப்படியே தான் இருக்கு. It gets substituted. இதை வந்து நம்ம methoxy magnesium bromide ன்னு சொல்றோம். This reaction is called as the Grignard's reagent through which you have an alkane. Grignard's reagent use பண்ணி ஒரு alcohol கூட நம்ம add பண்றோம், react பண்றோம் to form alkane. அந்த alkane வந்து இங்க ethane தான். Okay, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன், ஜஸ்ட் உங்க கான்செப்ட் கிளியரா இருக்கான்னு செக் பண்றதுக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க ஆன்சர் என்னவா இருக்கும். எஸ், இதுல வந்து எனக்கு ஆல்கேன் சொல்லுங்க. வாட் இஸ் A, வாட் இஸ் B அப்படின்னு சொல்லுங்க. Butane. Butane, sir. Very good. A is butane. Molecular formula of butane. C4H10, sir. Yes. And B என்னவா இருக்கும்? What is B? Sir, propoxy magnesium chloride. Yes. So it is propoxy magnesium chloride. Perfect. That's all. So இதுதான் reaction. இப்போ reaction தெளிவா புரிஞ்சுதுங்களா? This is the mechanism. Reaction mechanism படிச்சிட்டீங்க. And product எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கூட உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. Okay, so we'll go on to the next part. The next category. Count enna ipo? Is it 5 or 6 children? What is the count? 5, Sir. 5. Okay. The next reaction on the 5th. So nama adutha vandu we are going to see from carboxylic acids.
கார்பாக்சிலிக் ஆசிட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, Yes, sir. எஸ். ஸோ ஃப்ரம் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல இருந்து நம்ம எப்படி ஆல்கேனை வந்து நம்ம எப்படி மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் the first method, very common method, is called decarboxylation. Decarboxylation of carboxylic acids. Decarboxylation nave, it means removal of carbon dioxide. CO2 வந்து ரிமூவ் பண்றது தான் நம்ம டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி CO2 வந்து இஸ் பீங் ரிமூவ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ரியாக்ஷன் மெக்கானிசம் கொடுத்துறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கிறதுக்கு வந்து 2 ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கார்பாக்சிலிக் ஓட அந்த ஒரு ரியாக்டன்ட்டை வந்து நம்ம தயார்படுத்திக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அதை மேனுஃபேக்சர் பண்ணி ரெடியா வச்சுக்கணும். ஸோ இதுல 2 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து it is manufacturing the carboxylic part, carboxylic salt. So how to manufacture the carboxylic salt அப்படிங்கறத பார்க்கலாம். So அதுக்கு வந்து I am taking a weak acid. So ஒரு weak acid எடுத்துக்கிறேன். Acetic acid வந்து ஒரு weak acid தான். So அதனால நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். What is the formula for acetic acid? CH3 COOH. கரெக்ட்டா? இதுதான் அசிட்டிக் ஆசிட். அப்படி இல்லைன்னா நம்ம ஈத்தனாயிக் ஆசிட்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ ஈத்தனாயிக் ஆசிட் ஆர் அசிட்டிக் ஆசிட் இஸ் ரியாக்டிங் வித் அ பேஸ். என்ன நடக்கும்? நீங்க இதை பேசிக்காவே நீங்க 10th படிச்சிருப்பீங்க. 10th இல்லைன்னா 9th கூட படிச்சிருக்கலாம். ஆசிட் பிளஸ் பேஸ் என்ன ரியாக்ஷனா இருக்கும்? Salt plus water. வெரி குட். சால்ட்டும் வாட்டரும் தரும். ஆசிடோட நீங்க பேஸை மிக்ஸ் பண்ணீங்கன்னா சால்ட்டும் வாட்டர் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இங்க வந்து வாட் இஸ் த சால்ட் அண்ட் வாட் இஸ் த வாட்டர் பார்க்கலாம். ஸோ அசிட்டிக் ஆசிட் வந்து எப்படி புரோட்டனைஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். புரோட்டனைஸ் ஆகுறதுன்னா எப்படி பிரேக் ஆகுது, எப்படி வந்து பிரியுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ CH3COO minus and H plus. CH3COO minus வந்து நம்ம acetate ion அப்படின்னு சொல்றோம். This is acetate ion and this is hydrogen proton. Okay, இது hydrogen ion இல்லைன்னா hydrogen proton அப்படின்னு சொல்றோம். NaOH வந்து எப்படி பிரியும் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். So it is Na plus and OH minus. Correct? So this is how they split. Split பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ions வந்து நீங்க join பண்ணணும். So acetate ion எதோட கம்பைன் ஆகும்? It will combine with the positive. Plus H. Yes. So CH3COO minus Na plus. இது வந்து எப்படி காம்பினேஷன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அனையானும் ஒரு கேட்டயானும் வந்து இன்டராக்ட் பண்ணி டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் the bond is being formed. So இந்த பாண்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? இஸ் இட் டைபோல் இன்டராக்ஷன் ஆர் இஸ் இட் van der Waals ஃபோர்ஸஸ்னால நடக்குதா? படிச்சிருக்கீங்களா கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்? ஐடியா இருக்குங்களா? What is the type of interaction between sodium and acetate ion? இல்லையா? ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான். ஏன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்? ஏன்னா கேட்டயானும் அனையானும் இன்டராக்ட் பண்ணும். ஓகே, the bonding is purely ionic here. ஓகேங்களா? it is an ionic bond that is established. plus மீதி இருக்கக்கூடியது என்னது? H plus and OH minus கம்பைன் ஆகி உங்களுக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகும், H2O. புரிஞ்சுதுங்களா ரியாக்ஷன்? this is the first step. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு ரியாக்ஷன் நடந்துருச்சு. அண்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், மெயின் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த சோடியம் அசிட்டேட் அப்படிங்கிறது தான். CH3COO Na வந்து நம்ம சோடியம் அசிட்டேட்னு சொல்றோம். ஸோ இந்த சோடியம் அசிட்டேட்டை வச்சு தான் we are going to undergo decarboxylation. ஸோ பார்க்கலாம் how we are going to now next step 2. Take your product sodium acetate which is CH3, நான் அதை எடுத்துக்கிறேன், CH3COO minus Na plus, and இதை வந்து நான் திரும்பி NaOH ஓட ரியாக்ட் பண்ண போறேன். I am going to react it with NaOH again. So in the presence of calcium oxide வந்து நம்ம quick lime அப்படின்னு சொல்றோம். Okay, I am reacting it with quick lime in the presence of heat. இதை பண்ணும்போது the product is, carefully listen பண்ணுங்க, this time the product is இந்த methyl part இருக்கு பாருங்க, அதை செப்பரேட் ஆயிடும். Na plus is formed, OH minus is formed, no doubt about it. But
the acetate part along with sodium is getting combined with the sodium and oxygen. இப்படி combine ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் நடக்குது. ஸோ நான் இப்போ ட்ராப் பண்ணியிருக்கிற ஒரு பாக்ஸ்க்குள்ள, அந்த வரைவட்டத்துக்குள்ள என்னென்ன இருக்கு, எத்தனை சோடியம் அயான்ஸ் இருக்கு? how many sodium atoms are there inside the box that I have drawn? 2, sir. 2. So Na2. how many carbon? Only 1 carbon. Oxygen count பண்ணிக்கோங்க. 3. Yes, so it forms Na2CO3. இதான் நம்ம sodium bicarbonate அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? So sodium bicarbonate is formed. மீதி இருக்கக்கூடியது என்னது? CH3 இருக்கு left side, right side NaOH ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் பாக்கி இருக்கு. So they both will combine. Very good, it will form CH4. அவ்வளவுதான். This is called decarboxylation. So CO2 part is being removed from your sodium acetate. Sodium acetate ல இருந்து carbon dioxide remove ஆகுதா? Yes. அதனால தான் நம்ம decarboxylation அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. Yes. ஒரு எக்ஸாம்பிள் தரேன், ட்ரை பண்றீங்களா decarboxylationக்கு? Yes, sir. Yes. Okay. Tell me what happens when first நான் உங்களுக்கு அந்த பேசிக் ரியாக்ஷன் கொடுத்துறேன். CH3COH அசிட்டிக் ஆசிட் வந்து இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணல, இட் இஸ் ரியாக்டிங் வித் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க, it will give you A plus B. அப்புறம் திரும்பி உங்க A வந்து is reacting with magnesium, excess magnesium hydroxide. Okay, இப்போ நான் I have taken a different product. ஓகேங்களா? So you tell me what is the final product. பார்க்கலாம் எத்தனை பேர் ட்ரை பண்ண, எத்தனை பேர் அப்ளை பண்றீங்கன்னு பார்க்கலாம். So this is what is application knowledge. பார்க்கலாம் whether you are able to apply. Easy தான். சோடியம் ஹைட்ராக்சைடு எடுக்கிறேன், அது வேற பேஸ் எடுத்திருக்கேன். சொல்லுங்க. எஸ் சொல்லுங்க. A வந்து CH3COO -Mg+ இருக்கு. -Mg+. கரெக்ட் தான், பட் வேலன்சி வந்து தப்பு. மெக்னீசியமோட வேலன்சி வந்து 2, சோடியம் தான் 1, மெக்னீசியம் வந்து 2 இல்லையா? மெக்னீசியம் பிலாங்ஸ் டு செகண்ட் குரூப் இல்லையா? சோ அதை நீங்க மைண்ட்ல வெச்சுக்கோங்க. Magnesium is not belonging to first group in the periodic table. So you cannot write it like that. CH3CO -Mg+ ன்னு எழுத முடியாது. Mg2+ தான் ஃபார்ம் ஆகும். Mg+ ஃபார்ம் ஆகாதே. Magnesium donates 2 electrons இல்லையா? Yes sir. So keep that in mind. பார்க்கலாம் who is getting it correctly. யோசிக்கிறீங்களா? Yes, sir. Yes, please think children. You have to think and give the answer. Previous நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த ரியாக்ஷனை வந்து நீங்க எழுதிருந்தீங்கன்னா நீங்க இதோட கோரிலேட் பண்ணலாம். அதுக்கு தான் நான் கொடுக்குற நோட்ஸ் வந்து ப்ளீஸ் ரைட் இட் டவுன். ஸோ ஒரு ரியாக்ஷன் வந்து நீங்க பர்சனலா எழுதி நீங்க ரியாக்ஷன் இது ட்ரை பண்ணீங்கன்னா தான் யூ வில் கெட் இட். ஸோ ப்ளீஸ் டூ தட். ஸோ A, வாட் இஸ் A? யாருக்காவது தெரியுங்களா? வாட் இஸ் A? யாராவது ட்ரை பண்ணீங்களா? செல்வா, ஓம் பிரகாஷ். Yes, anybody? CH3COO -Mg2+. Mg2+, but okay, but அது எப்படி கம்பைன் ஆகும்? இப்போ நான் இதை பிரேக் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குது? அசிட்டிக் ஆசிட்ல CH3COO- கரெக்டா? and H+. ஆனா Mg ஓட வேலன்சி வந்து Mg2+ இல்லையா? சோ அதுக்கு இந்த Mg2+ ஓட வேலன்சி 2. ஆனா அசிட்டேட் அயனோட வேலன்சி வந்து 1 தான். So அப்ப cross multiply நீங்க பண்ணும்போது உங்களுக்கு for 1 Mg how many acetate ions are required? 2 இல்லையா? You require 2. So the correct answer is CH3COO taken twice Mg. புரிஞ்சுதுங்களா? That is only your A. Are you getting it? Yes, sir. Yes sir. So இதுதான் கரெக்ட் ஃபார்முலா ஃபார் மெக்னீசியம் அசிட்டேட். ஸோ இதை வந்து மெக்னீசியம் அசிட்டேட்னு சொல்றோம். ப்ரீவியஸ்லி சோடியம் அசிட்டேட்னு சொன்னோம். இது மெக்னீசியம் அசிட்டேட் பிளஸ் உங்களுக்கு என்ன பை ப்ராடக்ட் கிடைக்கும்?
water, obviously, H2O. Okay. So இதுதான். இப்போ இதை வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணணும். Is the reaction balanced? It is not balanced. Left side வந்து ஒரே ஒரு CH3 தான் இருக்கு. ஒரே ஒரு CH3COOH. I mean only one CH3COO is there. ஆனா ரைட் சைடு வந்து உங்களுக்கு ரெண்டு இருக்கு. So what do you do? You just multiply 2. Yes. அவ்வளவுதான். Once you put that 2, it is balanced. ஓகேங்களா? So please keep that in mind. Okay. So இது கிடைச்சிருச்சு. So next நம்ம என்ன பண்ணுவோம்? What is the step 2? ரெண்டாவது ஸ்டெப் என்னது? Magnesium acetate எடுத்து திரும்பியும் we will react it with MgO. yes, மறுபடியும் magnesium hydroxide ஓட நம்ம ரியாக்ட் பண்றோம். In the presence of இங்க என்ன catalyst மறக்கவே கூடாது. Calcium oxide and Quicklime. yes, quicklime and heat. Okay. So இப்போ இதோட ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? What will be the product here? இந்த 2 கவனிச்சு பாருங்க, உன்னிப்பா பாருங்க. This 2 is applicable for the entire thing. So 2 into 3C is C2. 3 2s are 6. C2H6 வருமா? C2H6 என்னது? ethane தானே? So you get ethane plus பாக்கி இருக்கக்கூடியது it will form a carbonate. What is a carbonate here? Magnesium carbonate இல்லையா? What is magnesium carbonate formula? Mg? CO. Yes, it is MgCO3. Okay, this is MgCO3. So MgCO3 is being formed as a product. Okay. So MgCO3 is being formed. So this is how the reaction will take place. Okay. So in the reaction வந்து you should be very careful when it's doing. But magnesiums பாத்தீங்கன்னா left side எத்தனை magnesium இருக்கு? ஒன்னு கிடையாது, ரெண்டு இருக்கு. இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. So you have to put a number 2. இங்க 2 போடணும். புரியுதுங்களா? இப்போதான் reaction is balanced. Is it clear? Yes, sir. So this is how you should do the reaction. Okay. So இந்த மாதிரி reactions நீங்க வந்து சொல்லுங்க. OH2 எங்க சார்? OH twice எங்க சார் போகுது? OH twice எங்க போகுது? OH twice வந்து is basically it will come out as water. Excess water வந்து it is going to come out. ஹைட்ரஜன் பெராக்சைடு அதான் சார் வரும். Hydrogen peroxide. H2O2 formula. Okay. So H2O2 போட்டோம்னா அப்போ பேலன்ஸ் ஆயிடுதா reaction? If you put H2O2, is it balanced? Check பண்ணி பாருங்க. No sir, CO போடணும் sir, carbon monoxide. Carbon monoxide போடுங்க. Okay. So அதுக்கு தான் you have to first see magnesium balance ஆயிடுச்சு. The number of carbon atoms பாருங்க. The number of carbon atoms are how many? 2 sir. 2. That's correct. So இங்க 2 வந்துருச்சு. Okay. 2 number of carbon atoms on the left side சொல்றேன். Left side பாத்தீங்கன்னா 4 தானே? Reactant side. So here totally I am writing here 2 carbons. 2 into 2 multiplied 4. So total number of carbon atoms are 4. 4 carbons. Hydrogens பாத்தீங்கன்னா இதுல 3 2s are 6 hydrogens. நான் சொல்றது வந்து magnesium acetateல மட்டும் சொல்றேன். அப்புறம் oxygens பாத்தீங்கன்னா it is 2 2s are 4 oxygens. That's correct. Okay. And magnesium hydroxide la you have 1 magnesium and oxygens you have 2 oxygens அப்புறம் 2 hydrogens. ஓகேங்களா? So total number of oxygens பாத்தீங்கன்னா 4 plus 2 6 oxygen இருக்கணும் total, and carbon is 2 தான், and hydrogen total பாத்தீங்கன்னா is 6 plus 2 8 hydrogens. So out of 8 hydrogens இங்க 6 hydrogens இருக்கு. So 2 are missing. Okay, keep it. Next, அதே மாதிரி you will have to check the
Magnesiums also. Light side also ஒரு magnesium, left side கூட ஒரு magnesium இருக்கு. 2 magnesiums, 2 magnesium வந்துருச்சு ஏற்கனவே. So that is okay, satisfied. And 6 oxygens is also satisfied. 2 3s are 6 then. Yes, So sir. 6 is being satisfied. No problem with oxygen. Only problem is with hydrogen hydrogen. molecule add பண்ணா equal ஆயிரும் சார். Yeah, hydrogen molecule தான். So it is just a molecule of hydrogen. That's all. Okay. So இதுக்கு வந்து you should put a hydrogen molecule. But typically நம்ம வந்து அது காட்டுறது கிடையாது because we are only interested in the alkane part. என்ன alkane form ஆகுதுன்றத we are more interested in. So we write C2H6. You can write H2 also, not a problem. Okay. To show that everything is balanced. ஓகேங்களா அவ்வளவுதான். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து மைட் பி லிட்டில் காம்ப்ளிகேட்டட், பட் உங்களுக்கு புரிஞ்சது, மெக்கானிசம் புரிஞ்சதுன்னா ஈஸி தான். பேலன்ஸ் என்ன விட்டு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. ஸோ இட்ஸ் H2. Okay, sir. யா. ஸோ அடுத்த ரியாக்ஷன் போகலாம். லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் ஆன் திஸ். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து கால் பேஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட்னு சொல்றோம். கவுண்ட் என்னது? 6 Yes, sir. Yes, sir. So it is call base electrolysis. So நம்ம call based electrolysis method என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னா, எலக்ட்ராலிசிஸ்னா என்னது? யூஸ்வலா உங்களுக்கு ஒரு ஆனோட் இருக்கும், ஒரு கேத்தோட் இருக்கும், இன்சைட் அ சொல்யூஷன். அது வந்து ஒரு பீக்கருக்குள்ள இன்வெர்ஸ் பண்ணி கிராஃபைட் எலக்ட்ரோட்ஸ் மூலியமா ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் நீங்க ஊத்துவீங்க. எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் கேன் பி NaCl, எது வேணா இருக்கலாம். அயன் குளோரைடா இருக்கலாம், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனா இருக்கலாம். ஓகே, நீங்க எலக்ட்ரோலிசிஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணி நீங்க கரண்ட் பாஸ் பண்ணீங்கன்னா we are going to get a corresponding alkane. But இங்க இந்த எலக்ட்ராலிசிஸ்க்கு வந்து நம்ம அசிட்டேட் தான் யூஸ் பண்றோம். சோடியம் அசிட்டேட் சொல்யூஷனை தான் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ சோடியம் அசிட்டேட் ஃபார்முலா என்னது? CH3 COO minus Na plus and water யூஸ் பண்ணி எலக்ட்ராலிசிஸ் கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ராலிசிஸ் வந்து எப்பவுமே டபுள் ஆரோ மார்க் போடணும், ஏன்னா இட் இஸ் இன் ஈக்குலிபிரியம். the ப்ராடக்ட் வந்து ரியாக்டண்டா மாறும், இம்மீடியட்டா ரியாக்டன்ட் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இட் இஸ் இன் ஈக்குலிபிரியம், டைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க ஆரோ மார்க் மேல. ஸோ இட் இஸ் அண்டர்கோயிங் எலக்ட்ராலிசிஸ், சப்ஜெக்டட் டு எலக்ட்ராலிசிஸ். அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, the methyl part திரும்பி அதே மாதிரி தான், the methyl part is going to get combined. CH3COO5 plus NaO. So இதுக்கு நான் என்ன பண்றேன்னா, we are taking 2 moles of sodium acetate. அப்படி இருக்கும்போது what is going to happen? இந்த ரெண்டு sodium acetate இருந்து உங்களுக்கு என்ன ரெண்டு methyl group இருக்கா? So both the methyl groups will combine to form C2H6, which is ethane form பண்ணுது, plus வேற என்ன இருக்கு? உங்களுக்கு CO2 கூட இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து anode partல வந்து it is being formed, so CO2 gas is being evolved. Okay, plus so carbon dioxide இருக்கு. இது கம்ப்ளீட்டா ஆனோட்ல வந்து you get alkane plus carbon dioxide. கேத்தோட்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, at cathode you will get hydrogen gas. Sir. Hydrogen gas வந்து வாட்டர்ல இருந்து வந்துச்சு and sodium hydroxide. சொல்லுங்க சார். ஆரோ மார்க் வந்து எவாபரேட் போட்டிருக்கீங்களா சார்? ஆரோ மார்க் வந்து எவாபரேட் இல்ல, எவல்யூஷன் ஆஃப் கேஸ்க்கு தான் ஆரோ மார்க். கேஸ் வந்து எவால்வ் ஆகுது அப்படின்றத குறிக்குது, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரியாக்ஷன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கோல் பேஸ் எலக்ட்ராலிசிஸ் மெத்தட். ஸோ இங்க வந்து நான் சோடியம் அசிட்டேட்டோ இல்ல மெக்னீசியம் அசிட்டேட்டோ எந்த ஒரு அசிட்டேட் எடுத்து நீங்க வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி எலக்ட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்கேன் கிடைக்கும். பட் ரிமெம்பர், நீங்க 2 மோல்ஸ் யூஸ் பண்ணணும். இஃப் ஆல்கலி மெட்டல் இஸ் யூஸ்ட், ஆல்கலி மெட்டலா இருந்தா மட்டுமே நீங்க 2 மோல்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுவே மெக்னீசியம் அசிட்டேட்டா இருந்தா 1 மோல் யூஸ் பண்ணாவே போதும். ஏன்னா மெக்னீசியம் அசிட்டேட் ஃபார்முலால வந்து ஏற்கனவே உங்களுக்கு you have 2 acetate parts. நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுல வந்து you already have 2. ஸோ நீங்க 2 moles எடுக்க தேவையில்லை. You just take 1 mole and you carry out the reaction, you will get it. Okay, for example, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. CH3 COO taken twice Mg. இதுதான் magnesium acetate, so it will react with water. When it undergoes electrolysis, அப்போ ரியாக்ஷன் என்னவா இருக்கும் உங்களுக்கு? you will get, yes, திரும்பி you are going to get CH3 which is C2H6, ethane வரும். அப்புறம் carbon dioxide is also being formed. How many carbon dioxides? 2 moles of carbon dioxide. Okay, இதெல்லாம் anode partல
plus cathode side as usual you have hydrogen gas plus where in sodium hydroxide for previous one, but here we have sodium Magnesium hydroxide. oxide. Yes, you'll get magnesium hydroxide, which is MgOH taken twice. This is the magnesium hydroxide form. ஏன்னா magnesium valency 2, hydroxide valency வந்து 1 தான். So cross multiply பண்ணீங்கன்னா உங்களுக்கு MgOH taken twice கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? This is what is called as electrolysis method. Okay? Yes. Yes. அவ்வளவுதான். So we are done with all the methods of preparation of alkanes. இப்போ நம்ம physical properties, chemical properties போலாம். Okay, we look at the chemical properties. Physical properties பெருசா ஒண்ணுமே இல்ல. Which are gases? First 4 alkanes வந்து are gases. அப்புறம் next 17 alkanes வந்து they are liquids. அப்புறம் greater than 18 எல்லாமே solids தான். உங்களுக்கு நம்பர் கவுண்டாவே கொடுத்துறேன். So C1 to C4 they are all gases. They exist as gases in nature. Okay, methane, ethane, propane, butane வரைக்குமே. butane க்கு அப்புறம் pentane ல இருந்து C5 ல இருந்து C17 வரைக்குமே they are liquid state. They exist as liquids. அப்புறம் C18 and greater than or equal to C18 எல்லாமே solids. இதுதான் physical properties of alkanes. ஓகேங்களா? அவ்வளவுதான். That is the basic idea. Melting and boiling points பாத்தீங்கன்னா based on the bonds. உங்களுக்கு straight chain compounds எடுத்துட்டீங்கன்னா melting and boiling points வந்து will be is going to be basically less. இதுவே நீங்க branched எடுத்துக்கிட்டீங்கன்னா isomers, suppose pentane, straight chain of pentane எடுத்துக்கிட்டீங்கன்னா it is boiling point கம்மியா இருக்கும். அதுவே நீங்க 2,2 dimethyl propane எடுத்துக்கிட்டீங்கன்னா which is an isomer of pentane, அதோட boiling point அதிகமா இருக்கும். ஏன்னா number of branchings are more. So branching increase ஆக boiling point increase ஆகும். ஏன்னா the amount of thermal energy required to break the bonds is more. So அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து நீங்க எக்ஸ்ட்ரா சப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா bonds break பண்றதுக்காக. So that is why as branching increases in hydrocarbons, in saturated hydrocarbons, what will happen? The melting and boiling point will also increase. சரிங்களா? So அது ஞாபகம் வச்சுக்கோங்க. That is the main point that you should. So we'll go to the chemical properties. Chemical properties of alkanes. Just one property I will show. I know it's time. We'll see one property. A few properties we'll see, one or two. First property pathina is substitution reactions. ஓகேங்களா? சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குது, சப்ஸ்டிடியூஷன் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம இப்போ ஸ்டடி பண்ணலாம். ஸோ பேசிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா யூ ஃபர்ஸ்ட் ஹேவ் ஹாலஜனேஷன். ஓகே, ஸோ ஹாலஜனேஷன் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கேன் எடுத்துக்கிறேன், CH4 எடுத்துக்கிறேன். இதோட நான் குளோரின் கேஸ் வந்து ஆட் பண்ணேன். ஐ எம் ஆடிங் a molecule of chlorine in the presence of UV or sunlight. இப்படி பண்ணும்போது இந்த குளோரின் கேஸ் வந்து குளோரின் பாண்ட் வில் பிரேக் அண்ட் உங்களுக்கு 2 ஃப்ரீ ரேடிகல்ஸ் ஆஃப் குளோரின் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலஜன் மாலிக்யூல் ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த மாலிக்யூல் பிரேக் ஆகும். ஹாலஜன் மாலிக்யூல் பிரேக் ஆகி அந்த சிக்மா பாண்ட் இருக்கக்கூடிய அந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஒன்னு வந்து ஒரு குளோரின் எடுத்துக்கும், இன்னொரு குளோரின் வந்து இன்னொரு எலக்ட்ரான் வந்து எடுத்துட்டு they form 2 free radicals of chlorine. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த குளோரின் வந்து ஹைலி ரியாக்டிவ் இல்லையா, ஹாலஜன்ஸ் ஆர் ரியாக்டிவ், அவங்க they are more electronegative, halogens are having a high electronegativity. So என்ன பண்ணும்னா they will go and attack the CH bond and ஒரு ஹைட்ரஜனை வந்து எடுத்துட்டு போயிடும். So என்ன ஆகும், HCl is formed. Very good. HCl வந்து ஒரு பை ப்ராடக்ட். மீதி இருக்கக்கூடிய மித்தைல் குரூப் வந்து அந்த இன்னொரு ஃப்ரீ ரேடிக்கலோட ரியாக்ட் பண்ணி what would be the product? Yes, CH3Cl form. இந்த CH3Cl வந்து நம்ம மித்தைல் குளோரைடு ன்னு சொல்றோம், HCl வந்து ஹைட்ரஜன் குளோரைடு. சோ இதுதான் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, திரும்பி நம்ம CH3Cl எடுத்து திரும்பியும் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். எது வரைக்கும் நடக்கும், உங்களுக்கு ஃபைனலா எல்லா ஹைட்ரஜனுமே ரீப்ளேஸ் when it is replaced by chlorine அது வரையிலுமே சப்ஸ்டிடியூஷன் நடந்துட்டே தான். So it is a continuous reaction. So CH3Cl plus Cl2
சொல்லுங்க இதுக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? What will be the product in this case? திரும்பியும் ஒரு குளோரின் போய் இன்னொரு ஹைட்ரஜனை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடும். So you will get CH2Cl2 plus HCl. புரிஞ்சுதுங்களா? CH2Cl2 வந்து நம்ம டைக்ளோரோமீத்தேன் அப்படின்னு சொல்றோம். This is dichloromethane. திரும்பியுமே dichloromethane will react with chlorine. இப்போ என்ன, what will be the product? You will get CH, Cl3. So each time ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது, ஒரு குளோரின் சப்ஸ்டிட்யூட் ஆகுது, ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது, ஒரு குளோரின் சப்ஸ்டிட்யூட் ஆகுது. இதுதான் நடக்கும். So CHCl3 வந்து நம்ம ட்ரைக்ளோரோமீத்தேன் சொல்றோம். அப்படி இல்லனா there is another name come up. இது வந்து குளோரோஃபார்ம் சொல்லி முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. earlier days வந்து குளோரோஃபார்ம் வந்து மயக்கம் கொடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கலா தான் இருந்தது இண்டஸ்ட்ரியில. இப்போ வந்து குளோரோஃபார்ம் அவ்வளவா யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா அதுக்கு டாக்ஸிக் நேச்சர் இருக்கிறதுனால, அந்த அது வந்து ஒரு விஷத்தன்மை, ஒரு நச்சுத்தன்மை இருக்கிறதுனால அந்த ஒரு கேஸை வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லை. பட் குளோரோஃபார்ம் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ திரும்பியும் லாஸ்ட் குளோரோஃபார்ம் எடுத்து யூ அகைன் ரியாக்ட், ஆர் ட்ரைக்ளோரோமீத்தேன் யூ மேக் இட் டு ரியாக்ட் வித் குளோரின். ஃபைனலி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CCl4 கிடைக்கும் பிளஸ் HCl. ஓகே, ஸோ CCl4 வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? கார்பன் டெட்ரா குளோரைடுன்னு சொல்றோம். ஓகே, ஒரே ஒரு கார்பன் 4 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால அது டெட்ரா அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இட் பிகம்ஸ் கார்பன் டெட்ரா குளோரைடு. புரிஞ்சுதுங்களா? இதுதான் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, Yes, sir. எஸ், அவ்வளவுதான். ஸோ வெரி வெரி சிம்பிள். தீஸ் ஆர் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இப்போ இது வரைக்குமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு 3-4 ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கு. வித் தட் we will finish alkane. alkane வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ next class we will complete this and then go to alkane. Okay, only a few reactions we are left with. Okay, ஸோ இது வரைக்குமே நம்ம என்ன பார்த்துருக்கோமோ ப்ளீஸ் லேர்ன் இட், அதை படிச்சிருங்க. ப்ளீஸ் கோ த்ரூ. ஓகே, ஏதாவது டவுட் வந்து யூ கைஸ் கேன் ஆஸ்க். சாட்ல ஒரு டவுட் போட்டிருக்காங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்னு போட்டிருக்காங்க. சார் அது கேட்டுட்டேன் சார். ஓகே, சொல்லியாச்சு. பண்ணிட்டேன். சரி. Yes. ஓகே, ரைட். ஜஸ்ட் ஐ saw that. Okay. Yeah. So I suggest the students can raise their doubts in the குரூப்ல ரைஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையான்றது தெரியும். அமைதியா இருக்காதீங்க. அமைதியா இருந்து அப்புறம் அடுத்த கிளாஸ்க்கு வந்து உட்கார்ந்தா how do we know that you have understood or not? கொஸ்டின் நீங்கள் கேட்கும்போது அதுலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அப்புறம் நீட்டுக்கு அடுத்த வருஷம் தானே, இப்போ அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னா நினைக்காதீங்க. நீட்டோ ஜேஇயோ, பிகாஸ் த சிலபஸ் இஸ் வாஸ்ட். ஸோ இப்போ இருந்து நீங்கள் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணணும். யூனோ, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. மனிஷ், யூ மே நோ, ஐ திங்க் மனிஷுக்கு தெரியும். தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃப்ரம் 9th standard onwards. எதுக்கு? நீட்டுக்கும் ஜேஇக்கும். தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃப்ரம் 7th standard onwards. ஃப்ரம் நீட்டுக்கு ஜேஇக்கு. அப்போ அவங்களோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னா யூ ஹவ் ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃப்ரம் த 11th onwards. ஸோ ஆக்சுவலாக 11th 12th போர்ஷன் தான் வரும். பட் தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃப்ரம் 7th 8th 9thலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஒரு பெட்டாலியன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்களோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் இப்போ கொஞ்சம் எந்த கிளாஸ் விடாமல் ஒரு சின்சியராக நீங்கள் அட்டென்ட் பண்ணாத அது முடியும். ஏன்னா அந்த பசங்களுக்கு எப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அந்த 7 8 9 10 பாடமெல்லாம் ரொம்ப தரவாக இருப்பாங்க அவங்க, இல்லையா? ஸோ அதோடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே மனிஷ், தேங்க்யூ. வில் மீட் அகெயின். ஓகே, கண்டிப்பா. ஓகே, நான் இந்த நோட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணேன் ஸ்டூடண்ட்ஸ் இந்த குரூப்ல. சோ யூ கேன் கோ த்ரூ தி நோட்ஸ். சரிங்களா? ஓகே, தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். பை பை. Thank you, sir. Okay. Thank you, sir.